இந்த சந்தான கமிட்டியானது ஏற்கனவே 3 நாட்கள் முதல் கட்ட விசாரணையை நிறைவு செய்திருக்கிறார்கள். 2ஆம் கட்ட விசாரணையானது காலையிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த விசாரணையின் பொழுது மதுரை மண்டல கல்வியியல் இணை இயக்குனர், கல்லூரிகளின் கல்வியியல் இணை இயக்குனர் கூடலிங்கம் மற்றும் 2 அலுவலர்களிடம் விசாரணை நடைபெற்றது. ஏனென்று கேட்டால் அந்த புகாருக்குள்ள ஆனான அந்த அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி அந்த மதுரை மண்டல கல்வியியல் இணை இயக்குனர் கட்டுப்பாட்டில் வருகிறது. அதன் அடிப்படையில் அங்குள்ள ஆவணங்களை அவர் பெற்றுக்கொண்டு அவரிடம் கூடலிங்கம் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். தற்போது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பிற்பகல் 3:30 மணியிலிருந்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் தற்போது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட கூடுதல் தேர்வாணையர் ராஜராஜன் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். இவர் ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற விசாரணையின் போது நிர்மலா தேவி பிப்ரவரி 13 15 வரைக்கும் இங்கு தொலைநிலை கல்வியோட விடைத்தாளர்களை திருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று விசாரணை நடத்துவதாக திட்டமிட்டிருந்தது. தற்போது இவர் விசாரணைக்கு நேரடியாக ஆஜராயிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு துணைவேந்தர், பதிவாளர் உள்ளிட்ட அனைத்து தரப்புகளும் தேவைப்படும் பட்சத்தில் அனைவருக்குமே இந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது சம்மன்கள் அனுப்பப்பட்டும் தொலைபேசி வாயிலாகவும் அழைக்கப்பட்டும் இந்த விசாரணையானதை நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 நாட்கள் நடைபெறும் விசாரணையில் இன்று இந்த விசாரணை நிறைவேற்ற பின்பு நாளை காலை பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெறுகிறார். அதன் பிறகு மாலையில் மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட உள்ள அந்த நிர்மலா தேவியிடம் விசாரணை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக சிறப்பு அனுமதியும் மதுரை சிறைச்சாலையிலே மத்திய சிறைச்சாலையில் கேட்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் அந்த விசாரணை நடத்துவதற்கான நேரத்தை ஒதுக்கி அவர்கள் விசாரணை ஆணையத்திற்கு தகவல் தெரிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதற்கு அடுத்த தினம் வெள்ளிக்கிழமை என்று அருப்புக்கோட்டையிலே மறுபடியும் அந்த கல்லூரிக்கு சென்று அங்கும் விசாரணை நடத்துவார். அதற்கடுத்து சனிக்கிழமை மதுரையிலும் விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக ஆளுநரால் நியமிக்கப்பட்ட இந்த குழுவானது 15 நாட்களுக்குள் விசாரணையை நிறைவு செய்து ஆளுநருக்கு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களை விசாரணையை எடுத்து செல்கிறார்கள். தற்போது ஏராளமான பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கு இந்த விசாரணைக்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது பார்க்கிறோம். நேரடியாக தற்போது இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேராசிரியர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பேராசிரியர் இந்த புகாருக்கு உள்ளானவர்கள், இந்த தகவல் தெரிந்தவர்கள் என்று ஏராளமானோர் இந்த புகார் மனு அளிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொருவரிடம் புகார் மனுக்களை பெற்ற பின்பு அதன் குறித்த தேவைப்படும் உடனடியாக விசாரணை நடத்துகிறார். தேவைப்படும் பட்சத்தில் அடுத்த ஒரு நாளிலே விரிவான விசாரணை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. சரண்யா. ஹரிகிருஷ்ணன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேராசிரியர்கள் புகார் மனு தராங்க, மாணவிகள் புகார்கள் தராங்க. பொதுமக்களிடம் எந்த அடிப்படையில் புகார் மனுக்களை அவர் பெற இருக்கிறார்? எந்தெந்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரிந்திருக்கலாம்? இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அவர்களிடம் எத்தகைய முகாந்திரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக சரண்யா, நீங்கள் கூறியது போல பொதுமக்களுக்கு இது தொடர்பு இருக்காது என்று கருத முடியாது. ஏனென்று கேட்டால் இந்த ஆடியோ விவகாரம் முதலாக சமூக வலைதளங்களிலே அது பரவி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அருப்புக்கோட்டை மட்டுமல்லாது அந்த மாவட்டம் முழுவதும் அல்லாமல் தமிழகம் முழுவதுமே இந்த விவகாரம் ஒரு பெரிய பூதாகரம் விவகாரமாக கையில் எடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அருப்புக்கோட்டையிலே இது போன்ற ஒரு செயல் நடப்பது முன்பே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொதுமக்களோ சமூக ஆர்வலர்களோ இந்த செயல் குறித்து அவர்களுக்கான முழு விவரங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அந்த உள்ளூரிலே வசிப்பவர்களுக்கு அதிக அளவில் இந்த விவகாரம் குறித்தான உண்மைத்தன்மை தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அடிப்படையிலே சில ஆவணங்கள் கூட அவர்களிடம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பொதுமக்களுக்கு இது குறித்து தேவைக்காக ஏற்கனவே ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையின்படி அந்த ஏற்கனவே 21ஆம் தேதி மற்றும் 25, 26 ஆகிய 3 நாட்களில் காலை 10லிருந்து 1:30 மணிக்கும் மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் தங்களுடைய எழுத்துப்பூர்வமாக நீங்கள் புகார் மனுக்களை கொடுக்கலாம். உங்களிடம் ஆவணங்கள் இருந்தால் அதையுமே இணைத்து கொடுக்கலாம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இது சமூக வலைதளங்களிலே பரப்பி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியதன் காரணமாக பொதுமக்களிடம் இருக்கும் தகவல்களை ஆணையத்தின் முன்பாக ஆஜராகி விசாரணைக்கு கொடுப்பதனால் இந்த அடுத்த கட்ட நகர்வுகளை விசாரணைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். சரண்யா. ஹரிகிருஷ்ணன், பேராசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இவர்கள் எல்லாரும் கொடுக்கக்கூடிய இந்த புகார் மனுக்கள் நிர்மலா தேவி மேல மட்டும்தான் இத்தகைய குற்றச்சாட்டு இருக்கா, அல்லது வேறு யாரெல்லாம் இந்த புகார்ல வர்றாங்க? ஏதாவது தகவல் இருக்கா?
நிச்சயமாக இந்த புகார் இந்த நிர்மலா தேவி மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகிய இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவர்களும் இதற்கு உடந்தையாக இருந்ததாக கருதப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சந்தானம் கமிட்டியை பொறுத்தளவுக்கு நிர்மலா தேவி மட்டுமல்லாது முருகன் மற்றும் அந்த கருப்பசாமியிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். முருகனுக்கு ஏற்கனவே 5 நாட்கள் சிபிசிஐடி காவல் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முறை இல்லாத அடுத்த முறை விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். கருப்பசாமியை பொறுத்தளவுக்கு அது நீதிமன்றத்தில் இன்றுதான் சரணடைந்தார். நாளை அவரை விருதுநகர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அவர்கள் 2 பேரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தவிர பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவுக்கு துணைவேந்தர், பதிவாளர் மட்டுமல்லாது அந்த கூடுதல் தேர்வு ஆணையர், தொலைநிலை கல்வி இயக்குனர் என்று பல்வேறு தரப்பினரும் விசாரணைக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அந்த தகவல்களை பெற்று அவர்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவர்களுக்கு கிடைக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் தான் அடுத்தடுத்த கட்ட விசாரணையை நடத்த முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாளை நிர்மலா தேவியிடம் விசாரணை நடைபெற்றும் சந்தான கமிட்டி நடத்தியானால் அடுத்த கட்டமாக அடுத்தடுத்து யாரெல்லாம் அதற்கு தொடர்பு இருக்கிறார்கள், அவர் எந்தெந்த பகுதியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சம்மன் அளிக்கப்பட்டு விரிவான விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் தமிழக ஆளுநர் அனுமதியோடு கூடுதலாக இந்த 15 நாட்களுக்கு மேலாக இந்த நாள் நீட்டித்து இந்த விசாரணை நடத்தி கொண்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு விவகாரமாக கருதப்படுகிறது. இதில் ஏராளமானவர்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற நிலையில் இதை ஒரு 3 பேரை மட்டும் முடிக்கக்கூடாது என்பதால் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்று கூட பேராசிரியர்கள், ஓய்வு பெற்ற பேராசிரியர் சங்கங்களை சேர்ந்தவர் கூட செய்தியாளர்களை சந்தித்து கூறும் பொழுது கூட இதை ஒரு 3 பேர் குற்றச்செயலில் ஈடுபட்டார் என்று முடிக்காமல் தொடர்ச்சியாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்த பட்டியலிடப்பட்டு அவர்களுக்கு சம்மன் அளித்து விரிவான விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. சரண்யா, ஹரிகிருஷ்ணன், நிர்மலா தேவி விவகாரத்தில் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி நண்பரான தங்கபாண்டியனையும் சிபிசிஐடி பிரிவினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். எதன் அடிப்படையில் அவரை கைது செய்திருக்கிறார்? இந்த தங்கபாண்டியனை பொறுத்தளவுக்கு இவர்தான் அந்த மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் அந்த அருப்புக்கோட்டையில் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புகார்களுக்கு ஆடியோவை வெளியிட்டது அவர்தான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாக மாணவிகள் வேண்டுகோளுக்கிணங்க தான் அவர் அந்த ஆடியோவை முதலாவதாக வெளியிட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த சிபிசிஐடி காவல்துறை 9 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு இடங்களிலேயும் முகாமிட்டு அவர்கள் தகவல்களை சேகரித்து அங்கு உறுதிப்படுத்த தகவல்கள் கிடைத்த பின்பு அதற்கான ஆவணங்கள் கிடைத்த பின்பு அதற்கு தொடர்புடையவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இப்படியாக இந்த விரிவான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ தற்போது இந்த வளையத்திற்குள் ஏற்கனவே 3 பேர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அடுத்தடுத்ததாக அவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையிலே அதில் உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் இந்த விரிவான விசாரணை நடைபெற்று அவர்களை அனைவரையும் கைது செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் அவர் குற்ற செயல்களை பார்த்து குற்ற செயல்களை கண்காணித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்களை பொறுத்த சந்தான கமிட்டியை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது, இந்த விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி செய்ய வேண்டும் என்பது பரிந்துரை செய்து ஆளுநரிடம் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். சரண்யா.